அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலாக இருக்கட்டும் சரி, அல்லது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களிலாக இருக்கட்டும், இவைகளையெல்லாம் சிதைக்கக்கூடிய காரியங்கள் 3 விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த 3 விஷயங்களைத்தான் நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் கூட வெறுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல் விஷயம் கீல வகால. நம்ம சொந்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை பற்றி அவன் இப்படியெல்லாம் சொன்னான்ப்பா, அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அங்கே கேள்விப்பட்டோன்னு சொல்லி ஒரு சந்தேக கண்ணோட அந்த உறவுகளை பார்க்குறதாக இருக்கட்டும் சரி, சந்தேக எண்ணத்தோட அந்த உறவுகள்கிட்ட கேள்வி கேட்பதாக இருக்கட்டும் சரி, இவைகள் அனைத்துமே என்னாகும், நம்ம உறவுகளுக்கு மத்தியில் ஒரு விரிசலை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இதை இறைவனும் வெறுக்குகிறான். 2வது கசரத்த சுவார். எதுக்கு எடுத்தாலும் தொணன்னு சொல்லி கேள்வி கேட்குறது. நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் ஏன் அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு தொணங்கிற அந்த கேள்வி இருக்கிறதல்லவா, அதுவும் உறவுகளுக்கு மத்தியில் விரிசலை ஏற்படுத்தும். இதையும் இறைவன் வெறுக்குகிறான். 3வது காரணம் இலாத்தின்மார். பொருளாதாரத்தை பொருளை வீணடிக்கிறது. இதனாலேயும் குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த விஷயத்தையும் இறைவன் வெறுக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.